இரட்டை இலை வழக்கில் டிடிவி தினகரன் தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டதாக சொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய சுகேஷ் சந்திரசேகர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை செய்து 70 கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு கார்களை பறிமுதல் செய்துள்ளனர். பின்னணி என்ன என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சுகேஷ் சந்திரசேகர் தனது 17வது வயதிலேயே 1.25 கோடி ரூபாய் மோசடி செய்தவர். தமிழகத்தில் IAS அதிகாரி ஜெயக்குமார் என்ற பெயரில் தொழில் அதிபர்களிடம் வங்கிகளில் கோடி கணக்கில் கடன் வாங்கி தருவதாக கூறி 120 கோடி ரூபாயை பறித்தவர். கர்நாடக திரை உலகில் அப்பொழுதுதான் அறிமுகமாகி நடித்துக் கொண்டிருந்த லீனா மரியாபால் என்ற நடிகையுடன் 2013ஆம் ஆண்டு மோசடி வழக்கில் சிறை சென்றவர் சுகேஷ் சந்திரசேகர். இந்த நிலையில்தான் இரட்டை இலை சின்னத்தை பெற டிடிவி தினகரன் சார்பில் டெல்லி தேர்தல் ஆணையத்திற்கு 500 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக மீண்டும் சிக்கினார். அவர் சிறையில் உள்ள நிலையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கானாத்தூரில் கடற்கரை அருகில் உள்ள சுகேஷ் சந்திரசேகர் வீட்டில் பொருளாதார அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். 7 நாட்களாக நடந்த அந்த சோதனையில் 16 அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தனர். சுகேஷ் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள 16 சொகுசு கார்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் ஒரு கேரவனும் பறிமுதல் செய்யப்பட்டது. கார்கள் தவிர ஒரு மடிக்கணினி மற்றும் 60,000 ரூபாய் ரொக்கப் பணம் ஆகியவையும் சிக்கி உள்ளன. அந்த கார்களை டெல்லிக்கு அதிகாரிகள் எடுத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளனர். 7 நாட்கள் தொடர்ந்து நடந்த அதிரடி சோதனையை அடுத்து சுகேஷ் வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. 3 கார்கள் மட்டும் எடுக்க வேண்டியிருப்பதால் அவற்றை எடுத்த பின்னர் சீல் நடவடிக்கை முடிவு பெறும் என்கின்றனர் அதிகாரிகள். மேலும் அடுத்த 13 நாட்களுக்குள் சிறையில் உள்ள சுகேஷ் சந்திரசேகரை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வீட்டிற்கு அழைத்து வந்து விசாரிக்கவும் திட்டமிட்டுள்ளனர். அதே நேரம் சுகேஷின் மனைவி லீனா மரியாபாலை விசாரணைக்காக அதிகாரிகள் அழைத்துச் சென்றுள்ளனர். அதிகாரிகளின் அடுத்த கட்ட விசாரணைகளில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுகேஷ் சந்திரசேகரின் மோசடி முழுமையாக அம்பலமாகுமா?